ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த அப்புறம் கேரட்டை சேர்த்துக்கலாம். 1 கிலோ கேரட்டை துருவி வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்துக்கிறேன். இப்போது கேரட் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த நெய்லேயே கேரட் நல்லா வறுபட்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் நெய்யில் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ நான் பால் சேர்த்துக்க போகிறேன். 2 கப்பு பால் எடுத்துக்க போகிறேன். இப்போ 1 கப்பு பால் சேர்க்குறேன். இந்த பவுலில் இப்போ 2வது தடவையாக பால் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக 2 கப்பு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கேரட் இந்த பால்லையே நல்லா வெந்து வரட்டும். இப்போ கேரட் நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேரட் நல்லா வெந்து வரணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெந்து வரட்டும். இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்திருக்கேன். அதையும் ஜீனியும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ 2 கப்பு பால் சேர்த்துருந்தேன். 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேன். ஜீனி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா சுகர் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஜீனி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கெட்டியாக இருந்துச்சு. ஜீனி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக வரும். ஆனால் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கெட்டியானதுக்கப்புறம் தான் நம்ம இதை இறக்கணும். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ திரும்ப கெட்டியாகி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துடலாம். ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மற்ற நட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கிறேன். அடுத்து கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன். இது கருப்பு கிஸ்மிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்புலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். கிஸ்மிஸ்லாம் நல்லா குண்டாக வரும். அந்த பக்குவம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிஸ்மிஸ்லாம் நல்லா புஷ்ன்னு வந்துருச்சு. முந்திரி பருப்பும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் அந்த கேரட் அல்வாவில் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க. நட்ஸ் எல்லாம் வறுத்து சேர்த்த அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. கரெக்டான ஸ்டேஜில் இதை எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பக்குவமாக வெந்து வந்துருச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், கேரட் அல்வா ரெடி. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு. நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜீனி மட்டும் உங்களுக்கு கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இந்த தீபாவளிக்கு கேரட் அல்வா செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.